இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்லெஸ் பனானா வால்நட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் சர்க்கரை எடுத்து அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் சலிச்சு எடுத்து வச்சிடலாம். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், 130 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்து வச்சிருங்க. அடுத்ததான் இந்த பனானா வால்நட் கேக்குக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு அகலமான பவுலில் 2 பனானா எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்லா இந்த மாதிரி விஸ்க வச்சு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சு வச்சிருந்த சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம சலிச்சு வச்சிருந்த ட்ரை இன்கிரீடியன்ஸையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம லைனிங் பண்ணி வச்சிருக்க கேக் பேனில் ஊற்றி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வால்நட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி மேலே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஏர் ஃப்ரையரில் மிடில் ரேக்கில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 30 to 40 நிமிஷம் பேக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட பனானா வால்நட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.